எங்க ஊர் திருச்சி, அங்க இருக்கிற சிவபெருமான்ல இருந்தே தொடங்குறேன். திருச்சினா எல்லாரும் உச்சி பிள்ளையார் கோவில்னு சொல்லுவாங்க. ஆனா அது தாயுமான சுவாமி கோவில். அங்க உச்சி பிள்ளையாருக்கு பேர் அதிகம். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு தாயும் ஆன சுவாமி. அம்பாளுக்கு ரொம்ப அழகான பேர் மட்டுவார் குழலி அம்மன், ரொம்ப அழகான பேர். ஏன் தாயுமான சுவாமின்னு பேர் தெரியுமா? இன்னைக்கும் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் அந்த சிவபெருமானை வணங்கணுன்றது விதி. ஒரு எண்ணெய் கொடுப்பாங்க, அதை வயிற்றுல தடவி. ஒரு எழுத்தாளருங்க அவங்க அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க பொண்ணுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும்ல, குழந்தை இல்லையே அப்படின்னு. அவங்க திருச்சிக்கு ஒரு கல்யாணத்துக்காக வராங்க. சரி, கல்யாணத்துக்கு வந்துட்டா இங்க தானே இருக்கு உச்சி பிள்ளையார் கோயில், தாயுமான சுவாமி கோவில், அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு தம்பி கூட வந்திருக்கிறார். 2 பேரும் கார்ல வராங்க. தம்பி சொல்றார், அக்கா நீ கோயிலுக்கு போ, நான் பார்க் பண்ணிட்டு வரேன். சரின்னு தம்பி காரை பார்க் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் இந்த அக்கா கோவில் வாசல்ல நிக்கிறாங்க. இந்த எழுத்தாளர் நிக்கிறாங்க. எல்லாரும் வாழைத்தார் எடுத்துக்கிட்டு மேல ஏறுறாங்க. இவங்க கேக்குறாங்க, வாழைத்தார் எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த கோவில்ல அதுதான் வேண்டுதல், குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். நல்லபடியா குழந்தை பிறந்துச்சு, நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக வாழைத்தாரை எடுத்துட்டு போறோம். உடனே இவங்க என்ன பண்றாங்க, காரை பார்க் பண்ண போறதுனால தம்பி அவருக்கு போன் பண்ணி, தம்பி வாழைத்தார் ஒண்ணு வாங்கிட்டு வா. ஏங்கா? இல்ல இந்த கோவில்ல வேண்டிக்கிட்டு நல்லபடியா குழந்தை பிறந்தா வாழைத்தார் சாத்துவாங்களாம். ஏன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழைத்தார் வச்சு நன்றி சொல்லணுமா? நம்ம இப்பவே வேண்டிக்குவோம், நீ வாழைத்தார் வாங்கிட்டு வா. சரின்னு தம்பி வாழைத்தார் வாங்கிட்டு வரார். 2 வாழைத்தார் வாங்கிட்டு வர. இந்த அக்கா கேட்குறாங்க, நான் உன்னைய வாழைத்தார் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், எதுக்கு 2 வாங்கிட்டு வர? இல்லக்கா அந்த கடையில எல்லாம் வித்துருச்சு, இது 2 தான் இருக்கு, இந்த ஒரு வாழைத்தாருக்காக நான் கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கணும், நீங்க எடுத்துட்டு போங்கன்னு கடைக்காரர் கொடுத்தாரு. பணம்லாம் ஒன்றும் வேணாம் சார், இனிமே 2 நாள் கழிச்சு தான் வந்து கடையை திறப்பேன், நீங்க எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்தேன். உடனே இவங்க, ஓ 2 வாழைத்தாரா, சரி வா அப்படின்னு கொண்டு போய் தாயுமான சுவாமி அவருக்கு வச்சு வேண்டுறாங்க, என் பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு. சென்னைக்கு திரும்பி போறாங்க. ஒரு 2-3 மாசம் கழிச்சு அவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் வராங்க. வந்து நாங்க ஒரு சந்தோஷமான செய்தி, நம்ம எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன், டாக்டர் உறுதி பண்ணிட்டாருன்னு மருமகன் சொல்றாரு. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தாங்களே. இப்ப மருமகன் ஒரு பையன் நீட்டுறாரு, பார்த்தா 2 ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு. எதுக்குன்னு கேட்டோன்னா மருமகன் சொன்னாரா, ரெட்ட குழந்தைங்கன்னு டாக்டர் சொன்னாரு. வாழைத்தாரு, ஒரு வாழைத்தார் வாங்க போனாரு தம்பி. கடைக்காரர் என்ன சொன்னாரு, 2ஆ கொண்டு போங்கன்னு. அந்த 2 வாழைத்தாரை வச்சு என்கிட்ட நீ வேண்டி